ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹோசூர்ல இருந்து பெங்களூர்ல இருக்கிற எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நாம போற வீடியோ தான் வந்து இந்த vlogல பார்க்க போறோம். ஹோசூர்ல இருந்து டிஎன்எஸ்டிசி பஸ் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல பிடிச்சிட்டு நாம பெங்களூர் கார்பரேஷன் சர்க்கிள் இறங்கிட்டு அங்கிருந்து நம்ம மெஜஸ்டிக் போய் மெஜஸ்டிக்ல இருந்து எஸ்எம்பிடி வரைக்கும் பிஎம்டிசி பஸ்ல டிராவல் பண்ணோங்க. நீங்க ஹோசூர்ல இருந்து எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகணும்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கைட் மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போற vlog குள்ள போலாம். மக்களே, நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. இதுதான் வந்து ஹோசூர் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸுங்க. பெங்களூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஃப்ரண்ட்லயே வந்து திரும்பிட்டு போயிடுவாங்க. இங்க பாருங்க, ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் வந்துட்டு இருக்கு. டிஎன்எஸ்டிசி பஸ், கர்நாடகா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஹோசூர்ல இருந்து பெங்களூர் போறதுக்கு நாம லைக் கார்பரேஷன் சர்க்கிள் இறங்கிட்டு அங்கிருந்து மெஜஸ்டிக் போகணுங்க ஒரு பிஎம்டிசி பஸ்ல. அங்கிருந்து நமக்கு எஸ்எம்பிடி வரைக்கும் போறதுக்கு ஸ்ட்ரெயிட் பஸ் இருக்கும். ஸோ வாங்க இப்ப ஹோசூர்ல இருந்து பெங்களூர் போற பஸ்ல போர்ட் பண்ணுவோம். செம்ம ரஷ்ஷா இருக்கு, அடுத்த பஸ்க்கு வெயிட் பண்ணுவோம். மக்களே, நமக்கு ஒரு டிஎன்எஸ்டிசி பஸ் வந்திருக்குங்க. வாங்க போர்ட் பண்ணலாம். இதுல சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பஸ்ஸுமே ஓரளவுக்கு இன்னைக்கு ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு பீக் ஹவர் கூட இல்ல. ஆஹா, இன்னொரு பஸ் கூட வருதுங்க. ஏதோ ஒரு பஸ்ல போட் பண்ணுவோம் வாங்க. மக்களே, கரெக்டா 3:50க்கு நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி இருக்கோங்க. இங்க இருந்து 1.5 hours ஆகும்னு நினைக்கிறேன். 4:35 ஆயிடும் நம்ம மெஜஸ்டிக் ரீச் ஆயிருதுக்கு. டிராபிக் இல்லாம இருக்கணும். நாம ஒரு சண்டே அன்னைக்கு தான் டிராவல் பண்றோம். இருந்தாலுமே பஸ்ஸுக்கு நிறைய ரஷ் இருக்கு. சிட்டிக்குள்ள அவ்வளவா டிராபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாக்கலாங்க. மக்களே, நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் கிளம்பிடுச்சுங்க ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டுவர்ட்ஸ் பெங்களூர். ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் இருக்கும், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் இருக்கும், பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கும். பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கலாசிபாளையம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகும், கேஆர் மார்க்கெட் பக்கத்துல. இன்கேஸ் நீங்க கேஆர் மார்க்கெட் ஏரியா போகணும்னா பிரைவேட் பஸ் எடுத்துக்கிறது நல்லது. டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் போகும். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம். நம்ம எஸ்சிடிசி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம லாங் டிஸ்டன்ஸ் மதுரையில இருந்து அல்லது கோயம்புத்தூர்ல இருந்து லைக் தமிழ்நாட்டுல வேற பிளேஸ்ல இருந்து வர்ற பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் இதெல்லாமே வந்து சாந்தி நகர் டிப்போ வரைக்கும் போகும். லால்பாக் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா டபுள் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும், சாந்தி நகர் டிப்போ வழியா போற ரோடு. சோ அந்த ஏரியா வரைக்கும் போகும். சோ இங்கெல்லாம் தான் வந்து பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. மெஜஸ்டிக் ஸ்ட்ரெயிட் பஸ் கிடையாதுங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல போயிட்டு டவுன் ஹால்னு ஒரு ஏரியா இருக்கும், கார்பரேஷன் சர்க்கிள் அல்லது டவுன் ஹால்னு சொல்லுவாங்க. அங்க இறங்கிட்டு அங்கிருந்து பிஎம்டிசி பஸ் எடுத்துக்கலாம். பெங்களூரோட மெட்ரோ பஸ்ஸஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்தா 10 ரூபால நம்ம போய் மெஜஸ்டிக்ல இறங்கிடலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் டிராபிக் பொறுத்து. சோ இதுதான் வந்து ஹோசூர்ல இருந்து பெங்களூருக்குள்ள வேரியஸ் பிளேசஸ்க்கு போறதுக்கான பஸ் கனெக்டிவிட்டிங்க. நம்ம போற டிஎன்எஸ்டிசி பஸ் வந்து இங்க வரைக்கும் போகும், மைசூர் ரோட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகும். கேஆர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா கேஆர் மார்க்கெட்ல ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கும், அதனால பிரிட்ஜ்ல போயிடும், நீங்க கேஆர் மார்க்கெட்ல இறங்க முடியாது. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து மெஜஸ்டிக் எல்லாம் போகணும்னா கார்பரேஷன் சர்க்கிள் இறங்கிட்டு அங்கிருந்து இன்னொரு பஸ் பிடிச்சிக்கலாம். நாம இன்ஃபேக்ட் வந்து எஸ்எம்பிடி போறதுக்கு கார்பரேஷன் சர்க்கிள் இறங்கிட்டு அங்கிருந்து மெஜஸ்டிக் போயிட்டு அங்கிருந்து ஸ்ட்ரெயிட் பஸ்ஸஸ் இருக்கும், ஷட்டில் பஸ் மாதிரி இருக்கும் எஸ்எம்பிடிக்கு. அந்த பஸ்ல போயிடலாம் எஸ்எம்பிடிக்கு. மக்களே, இப்ப நாம ஹோசூர் டவுன்ல இருந்து டுவர்ட்ஸ் பெங்களூர் போயிட்டு இருக்கோங்க.
பெங்களூர் ரூட்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சில்க்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க பாருங்க, சென்னை சில்க்ஸ், டிமார்ட் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஏரியால இருக்கும். மூக்கண்டப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா. சோ நல்ல ஒரு வீக்கெண்ட் எல்லாம் வந்து செம்ம பிஸியா இருக்கிற ஒரு ஷாப்பிங் ஏரியாங்க. லைனா பாத்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ், ஏ டு பி, டிமார்ட் இப்படி ஃபுல் ஷாப்பிங் ஏரியாஸ் தான் இங்க. அதனால எப்பவுமே ரஷ் தான். இந்த ஏரியா பக்கத்துல தான் வந்து சிப்காட் எல்லாம் இருக்குங்க. அதனால நிறைய வெளியூர்கள்ல இருந்து வந்து தங்கி ஒர்க் பண்ற ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருக்கும். நார்த் மக்கள், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல வேரியஸ் பிளேசஸ்ல இருந்து வந்து தங்கி வேலை பார்க்கிற மக்கள், கேரளா மக்கள், நார்த் இந்தியன் மக்கள் நிறைய இருப்பாங்க. நார்த் இந்தியா, நார்த் ஈஸ்ட் இந்தியான்னு ஒரே கலகலன்னு இருக்கிற ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். அசோக் லேலண்டோட ஒரு பிளான்ட் வந்து இந்த ஏரியால தான் இருக்கு. அதனால எப்பவுமே பிஸியா இருக்கிற ஏரியாங்க. டிமார்ட் தாண்டிட்டு இருக்கோம் பாருங்க. டிமார்ட் முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல பார்க்கிங் ஸ்பேஸுங்க. நல்ல வேலை இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் இருந்தங்காட்டி இந்த ஹைவேல டிராபிக் இல்லாம இருக்கு. இல்லாட்டி வீக்கெண்ட் எல்லாம் இங்க வர்ற ரஷ்க்கு பாத்தீங்கன்னா செம்ம டிராபிக் ஆகணும். சோ நம்ம ஹோசூர்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போறதுக்கு, கார்பரேஷன் சர்க்கிள் வரைக்கும் போறதுக்கு 65 ருபீஸ்ங்க. இன்கேஸ் நீங்க வந்து மைசூர் ரோடு சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணும்னா 72 ருபீஸ் டிக்கெட் பிரைஸ். ஸோ எங்க நம்ம போறோமோ அதுக்கு தகுந்த அப்படி டிக்கெட் பிரைஸ் நம்ம 65 ருபீஸ் மார்க். இங்க இறங்கிப்போம், டவுன் ஹால்ல இறங்கிட்டு அங்கிருந்து இன்னொரு 10 ருபீஸ் பிஎம்டிசி பஸ்ல நம்ம மெஜஸ்டிக் வரைக்கும் போறதுக்கு. மக்களே இப்ப நாம சென்னை சில்க்ஸ், டிமார்ட் எல்லாம் தாண்டி அசோக் லேலண்ட் பக்கத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. அசோக் லேலண்ட், சிப்காட் எல்லாம் வரும். சோ இந்த ஏரியாவோட பாத்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு முடிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து கர்நாடகா பார்டர் வந்துரும். சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கர்நாடகா பார்டர் வரைக்குமே வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் தாங்க. ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா பெங்களூர், ஹோசூர் வந்து ட்வின் சிட்டிஸ் மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பக்கத்துல. மக்களே நாம அசோக் லேலண்டும் தாண்டியாச்சுங்க. அசோக் லேலண்ட் வந்து 2 பிளான்ட் இருக்குங்க. 2 பெரிய பெரிய பிளான்ட் இருக்கு. இது வந்து பெங்களூர் போற வழியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிளான்ஸ். சோ இன்னொரு பிளான்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹோசூரோட எண்ட்ல, அதாவது கிருஷ்ணகிரி போற ரூட்ல ஹோசூரோட அவுட்டர்ல சானமோவ் ஃபாரஸ்டுக்கு முன்னாடி ஒரு அசோக் லேலண்ட் பிளான்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 பிளான்ட்ஸுங்க. ஒன்னு வந்து நம்ம ஹோசூர் பெங்களூர் பார்டர்ல, இன்னொன்னு வந்து கிருஷ்ணகிரி போற வழியில, அதுவும் வந்து ஹோசூர் டவுனோட அவுட்டர்ல தான். இப்படி 2 பாயிண்ட்லயுமே வந்து அசோக் லேலண்டோட பிளான்ட் தான் நம்மள வரவேற்கும்னு வச்சுக்கோங்களா. இது வந்து ஜூசுவாடி ஏரியாங்க. மக்களே அசோக் லேலண்ட் தாண்டி ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே வந்து நம்ம கர்நாடகா பார்டருக்குள்ள என்டர் ஆயிடுவோங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பக்கம் ஹோசூர்ல இருந்து கர்நாடகா பார்டரு. இன்ஃபேக்ட் வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்ஃபேக்ட் நம்ம டவுன் பஸ்ஸஸ் இருக்கு இல்லைங்களா, ஹோசூர் டவுன் பஸ் வந்து அத்திபலைக்கு நிறைய பஸ்ஸஸ் விடுவாங்க. இங்க நம்ம அத்திபலைன்னு சொல்றோம், ஆனா நம்ம தமிழ்நாடு பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அத்திப்பள்ளின்னு தான் போட்டிருக்கோம். அத்திப்பள்ளி கன்னடால வந்து அத்திபலை ஆயிடுச்சு. சோ இப்ப நம்ம ஜூஜுவாடி செக் போஸ்ட், ஆர்டிஓ செக் போஸ்ட் எல்லாம் தாண்டி நம்ம கர்நாடகாக்குள்ள என்ட்ரானே கிராஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டோல் கேட்டுங்க.
சோ பாருங்க, கர்நாடகாக்குள்ள வந்துனே வந்து நமக்கு ஒரு டோல்கேட். நம்ம கிருஷ்ணகிரியில ஒரு மேஜர் டோல்கேட் இருக்கும், தமிழ்நாடோட கடைசி டோல்கேட்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹோசூர் சிட்டி தாண்டி பெங்களூர் செக் போஸ்ட், அதாவது பெங்களூர் என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கும் இல்லையா, வெல்கம் ஆர்ச், அதை தாண்டி உள்ள வந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே நமக்கு இந்த செக் போஸ்ட் இருக்கும். ஸோ இங்கிருந்து நமக்கு கர்நாடகா ஃபுல் இது ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம பெங்களூர் மெட்ரோ பஸ்ஸஸ் வந்து இது வரைக்குமே வருங்க, அத்திபலை செக் போஸ்ட் வரைக்குமே வரும். இங்க பாருங்க, ஆல்ரெடி வந்து எவ்வளவு பஸ்ஸஸ் நின்றுட்டு இருக்கு பாருங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ஹோசூர்ல இருந்து பெங்களூர்ல வேற ஏதாவது பிளேசஸ் எல்லாம் போகணும்னா, மெஜஸ்டிக் இதெல்லாம் தவிர, மார்க்கெட் எல்லாம் தவிர, நீங்க அத்திபலையில இறங்கிட்டீங்கன்னா கூட அத்திபலையில இருந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும். மெஜஸ்டிக்கும் பஸ் கிடைக்கும், வேற சர்ஜாப்பூர் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கும் பஸ்ஸஸ் கிடைக்கும். ஸோ நீங்க எங்க போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இறங்கிக்கலாம். மக்களே, இப்ப நாம அத்திபலையெல்லாம் தாண்டி பொம்மசந்திரா அப்படிங்கிற ஏரியா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோங்க. சோ இந்த ஸ்ட்ரெச்லயும் பாத்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. எப்ப வேணாலும் வந்து இனாகிரேஷன் பண்ணலாம். சோ கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு பார்டர் வரைக்குமே வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளா வந்து மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இன்டர்ஸ்டேட் மெட்ரோன்னு நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. பட் எதுவும் வந்து செயல்படுற மாதிரி தெரியல. திடீர்னு நியூஸ் வரும், எங்க எப்பவாவது மினிஸ்டர்ஸ் யாராவது பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து அது கூல் டவுன் ஆயிருது. சோ எப்ப வந்து அது நிதர்சனமாயி ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அத்திபலை வரைக்குமே வந்து நமக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களா. ஸோ ஹோசூர் வரைக்குமே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஹோசூர்ல இருந்து பெங்களூருக்குள்ள போறதுக்கு டிராவல் பண்றதுக்கான கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். இன்ஃபேக்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் அது நல்லதுன்னு வச்சுக்கோங்களா. டிராபிக் கன்ஜெஷன் ஆகாது. நிறைய மக்கள் வந்து ஹோசூர்ல இருந்து பெங்களூர் டிராவல் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து வெளியூர் மக்கள் கூட பெங்களூருக்குள்ள ஒர்க் பண்றவங்க ஹோசூர்ல இறங்கிட்டு மெட்ரோ அங்க
அங்கிருந்து கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா நேரா அங்கிருந்து மெட்ரோ பிடிச்சு அவங்களோட பிளேசஸ்க்கு போயிடலாம் பெங்களூருக்குள்ள. ஸோ தட் இங்க ஹோசூர் ரோட் தான் டிராபிக் பேர் போனது. அதனாலதான் வந்து ஓவர் பிரிட்ஜை கட்டுனாங்க கிட்டத்தட்ட சில்க் போர்ட்ல இருந்து எலக்ட்ரானிக் சிட்டி வரைக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது இந்த மெட்ரோ கனெக்டிவிட்டி கொடுத்தா வந்து ரெண்டு பக்கமே வந்து டிராபிக் கன்ஜெஷன் இல்லாம இருக்கும். வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி வரைக்குமே வந்து நேஷனல் ஹைவேல பயங்கர ரஷ் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் தவிர்க்கலாம், பார்ப்போம் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களான்னு. ஸோ இப்போ டிமார்ட் தாண்டிட்டு இருக்கோங்க. எலக்ட்ரானிக் சிட்டி பக்கத்துல இருக்கிற டிமார்ட். நம்ம ஹோசூர்ல ஒரு டிமார்ட் பார்த்தோம்ல, அதை தாண்டி நாம பெங்களூருக்குள்ள வந்தோடனே நம்ம கிராஸ் பண்ற ஃபர்ஸ்ட் டிமார்ட்னு வச்சுக்கோங்களேன். நிறைய டிமார்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஹோசூர் ரோட்ல இருக்கிற டிமார்ட் இது. டிமார்ட் தாண்டி கொஞ்சம் தூரத்துலயே ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி ரீச் ஆகிடுவோம். எலக்ட்ரானிக் சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன் பாத்தீங்களா எவ்வளவு கிராண்டா கட்டியிருக்காங்கன்னு, வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ எலக்ட்ரானிக் சிட்டி டோல்கேட்டும் வந்து பக்கத்திலேயே இருக்கு. எலக்ட்ரானிக் சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்திலேயே தான் வந்து டோல்கேட்டும் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம கர்நாடகா செக் போஸ்ட் தாண்டணும்னே வந்து கர்நாடகா பார்டர் தாண்டணும்னே வந்து ஒரு செக் போஸ்ட் கிராஸ் பண்ணோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும். இது எதுக்குன்னா நான் சொன்ன எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து சில்க் போர்டு வரைக்கும் வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. செம்ம ஸ்பீடா போலாங்க அதுல. இன்ஃபேக்ட் வந்து 1 மணி நேரம் ஆகிற டிராபிக் நம்ம கீழே போனா இந்த பிரிட்ஜ் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட வந்து half an hour மேல கம்மியாயிருங்க. half an hour இல்ல 20 மினிட்ஸ்ல போயிடலாம். கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் வந்து நீங்க சேவ் பண்ணிடலாம் இந்த எலக்ட்ரானிக் சிட்டி ஓவர் பிரிட்ஜ் எடுத்தா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்கன்னு தான் தெரியும் சொல்லணும். மக்களை எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டி ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லயே வந்து இந்த எலிவேட்டட் ஓவர் பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆயிடுங்க. இங்கிருந்து நம்ம சிட்டியோட வியூ பாக்குறதுக்கே வந்து அமேசிங்கா இருக்கும். ஒரு சூப்பர் ஹைவேல டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. சைட்ல பாருங்க, இது வந்து எலக்ட்ரானிக் சிட்டியோட இன்னொரு மெட்ரோ ஸ்டேஷனுங்க. எலக்ட்ரானிக் சிட்டிக்கு மட்டுமே வந்து 2 மெட்ரோ ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. இன்னும் 2-3 ஃபேசஸ் இருக்கு எலக்ட்ரானிக் சிட்டில. அதனால வந்து இந்த அளவுக்கு வந்து கனெக்டிவிட்டி இருந்தாதான் வந்து கிரௌட மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா ஃபுல்லா வந்து இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா தானே, ஐடி ஹப், இண்டஸ்ட்ரியல் ஏரியா எல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. எவ்வளவு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கு பாருங்களா. ஓவர் பிரிட்ஜுக்கு அப்படியே பேரலா வந்து மெட்ரோ ரூட்டும் வந்து போட்டிருக்காங்க. செம்ம வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த வழியிலயும் வந்து டிராபிக் வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து பொம்மசந்திரா வரைக்கும் இனாகிரேட் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. சிட்டிக்குள்ள டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸே வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா மேஜர் ப்ராப்ளமே வந்து பெங்களூர் சிட்டிக்குள்ள டிராபிக் தான். ஸோ இந்த லைன் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா டிராபிக் அப்படியே குறைஞ்சிரும்.
மக்களே, இப்ப நாம சில்க் போர்டு வரைக்கும் வந்த அந்த ஓவர் பிரிட்ஜ்ல இருந்து இறங்கி நாம் இப்போ மடிவாலா ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ஏரியால இருந்து தான் பாத்தீங்கன்னா நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் வந்து கிளம்புங்க. இங்க சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய டிராவல்ஸ் இருக்கும். சோ முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள போற வேரியஸ் ஆம்னி பஸ்ஸஸ் வந்து இங்கிருந்து எடுப்பாங்க. தமிழ்நாடுக்குள்ள போற பஸ்ஸஸ் தவிர கேரளாக்கு போற நிறைய பஸ்ஸஸ்மே வந்து இந்த ஏரியால இருந்து தான் எடுப்பாங்க. அதனால ஈவினிங் டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷா இருக்கும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் டைம் வந்து எல்லா பஸ்ஸஸும் அரைவல் ஆகிற டைம். அந்த சமயத்திலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிராபிக் இருக்கும் நம்ம மடிவாலா ஏரியால. சோ அதனாலயே இந்த என்ட்ரி பாயிண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மடிவாலா தான் சிட்டியோட என்ட்ரி பாயிண்ட் மாதிரி இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் சிட்டி இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இப்போ ஹோசூர் நம்ம தமிழ்நாடு பார்டர் வரைக்குமே வந்து பெங்களூர் சிட்டி எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ஹோசூருக்கும் பெங்களூருக்கும் ஒரு டிஃபரன்ஸே இல்லாத மாதிரி ஒரு ட்வின் சிட்டி மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பார்டர் வரைக்குமே வந்து ரெண்டு சிட்டியோட ரெசிடென்சியல் ஏரியாஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸுமே வந்து வேற லெவல்ல டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். சோ அந்த டைம்ல ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து மடிவாலா தான் என்ட்ரி பாயிண்ட் மாதிரி இருக்கிறங்காட்டி நிறைய தமிழ் மக்களும் சரி மலையாள மக்களும் சரி நம்ம மடிவாலா ஏரியாவை சுத்தி நிறைய இருப்பாங்க. ஸோ இந்த ஏரியால வேற என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கும். நிம்ஹான்ஸ் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாமே வந்து நிறைய இருக்கிற ஏரியா. சென்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல், இதெல்லாம் வந்து இந்த ஏரியால தான் இருக்கு. இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நிம்ஹான்ஸ் ஹாஸ்பிட்டல் தாங்க. நியூராலஜிக்கு வந்து இந்தியாலேயே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சொல்லலாம். நிறைய ரிசர்ச் எல்லாம் இங்க நடக்குங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம மிலிட்ரியோட ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாம் கூட இருக்கு. நிறைய கன்வென்ஷன் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. நிறைய ரேடார் சம்பந்தமான, டிஃபென்ஸ் சம்பந்தமான, மெடிக்கல் சம்பந்தமான நிறைய கான்ஃபரன்சஸ் எல்லாம் இங்க நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். மக்களே, மடிவாலா நிம்ஹான்ஸ் எல்லாம் தாண்டி இப்ப நாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது லால்பாக் ஏரியாங்க. சோ பெங்களூர்ல இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் பிளேசஸ், ஹேங் அவுட் பிளேசஸ்னு பாத்தீங்கன்னா லால்பாக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப பெரிய பொட்டானிக்கல் கார்டன் வந்து வேற எந்த சிட்டிலயுமே இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்க. நம்ம பெங்களூரோட ஹப்ல செம்ம பியூட்டிஃபுல்லான லால்பாக் கார்டன்ஸ் இருக்கும். நம்ம சீசன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிளவர் ஷோ எல்லாம் நடத்துவாங்க. வேற லெவல்ல இருக்கும். உள்ளுக்குள்ள நிறைய நர்சரி எல்லாம் இருக்கும். அங்க நீங்க டெக்கரேஷன் பிளான்ஸ், மெடிசினல் பிளான்ஸ் இதெல்லாமே வாங்கலாம். கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்து செம்ம சூப்பரா மெயின்டைன் பண்ணுவாங்க லால்பாக் பார்க்க. உள்ள போனீங்கன்னாவே வந்து இவ்வளவு பிஸி மெட்ரோ சிட்டிக்குள்ள இந்த அளவுக்கு சூப்பரா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போவீங்க. உள்ளுக்குள்ள நிறைய லேக்ஸ், ஃபவுண்டைன்ஸ் எல்லாம் கூட இருக்கும். வேற லெவல்ல இருக்குங்க லால்பாக் பார்க்கு. மக்களே, நம்ம கார்பரேஷன் சர்க்கிள் வந்து இறங்கியாச்சுங்க பெங்களூர்ல. நம்ம ஹோசூர்ல இருந்து வந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ல. ஸோ இங்கிருந்து நம்ம மெஜஸ்டிக் போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு பிஎம்டிசி பஸ் பிடிச்சு எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷன் போகணும். இங்க பாருங்க, அதுதான் கார்பரேஷன் சர்க்கிள், டவுன் ஹால்னு சொல்லுவாங்க. மக்களே, நம்ம கார்பரேஷன் சர்க்கிள்ல இருந்து மெஜஸ்டிக் வரைக்கும் போறதுக்கு பிஎம்டிசி பஸ் எடுத்தாச்சுங்க. இங்கிருந்து 10 rupees தான். இது ஒரு ஃபேமஸ் லேண்ட்மார்க்குங்க, டவுன் ஹால். நிறைய மீட்டிங்ஸ், பப்ளிக் மீட்டிங்ஸ் எல்லாம் இங்கே தான் நடக்கும். சண்டே அன்னைக்கு கூட எவ்வளவு டிராஃபிக் பாருங்க நம்ம பெங்களூருக்குள்ள. அநியாயங்க.
மக்களே நம்ம பிஎம்டிசி பஸ்ல அங்க பாருங்களேன், ஸ்கேன் வச்சே நாம பே பண்ணியாச்சு பஸ் டிக்கெட்டு. 12 ரூபாங்க நம்ம கார்பரேஷன் சர்க்கிள்ல இருந்து மெஜஸ்டிக் வரைக்கும் போறதுக்கு. செம சூப்பருங்க. இனிமேல் கேஷ்லெஸ் டிராவல் தான் போல. எல்லா பக்கமும் வேற லெவல். டிஜிட்டல் இந்தியா கலக்குறாங்க. பெங்களூர் சிட்டிக்குள்ள கூட எவ்வளவு கிரீனா இருக்கு பாருங்களேன், நிறைய மரங்களோட. கிரவுண்ட்ல இன்னைக்கு செம்ம கூட்டமா இருக்கு. சண்டே அன்னைக்கு எத்தனை மக்கள் விளையாண்டு இருக்காங்க பாருங்க பசங்க. சென்ட் மார்த்தாஸ் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இது. மக்களே, நாம மெஜஸ்டிக் ரீச் ஆயாச்சுங்க. கார்பரேஷன் சர்க்கிள்ல இருந்து மெஜஸ்டிக்ல இருந்து 19th பிளாட்ஃபார்ம்ல இருந்து எஸ்எம்விடிக்கு டைரக்ட் எஸ்எம்விடி ஷட்டில் பஸ் இருக்கும், பிஎம்டிசி பஸ். ஸோ 19th பிளாட்ஃபார்முக்கு தான் போயிட்டு இருக்கோம் இப்போ. வாங்க போவோம். எப்பவுமே ரஷ் தாங்க மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்ல. எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டினாலும் எப்பவும் பிஸியா தான் இருக்கும் இங்க. மக்களே, பிளாட்ஃபார்ம் நம்பர் 19 வந்தாச்சுங்க. நமக்கு எஸ்எம்விடி போறதுக்கான பஸ் நிக்குது. 300 பஸ் நம்பர்ஸ் எல்லாமே வந்து எஸ்எம்விடி போகும். இங்க பாருங்க, இந்த பஸ் எல்லாம் எஸ்எம்விடி போகும். காலியா தாங்க இருக்கு. இங்கிருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க போய் போர்ட் பண்ணுவோம். மக்களே, நம்ம பிஎம்டிசி பஸ் எஸ்எம்விடி போறதுக்கு கிளம்பிடுச்சுங்க. மெஜஸ்டிக்ல இருந்து ஃபுல்லா ரயில்வே ஸ்டேஷன் போற கூட்டம் தான். நிறைய ஷட்டில் சர்வீஸ் இருக்குங்க. எவ்ரி 10 மினிட்ஸ் ஒரு பஸ் கிளம்பும் மெஜஸ்டிக்ல இருந்து எஸ்எம்விடிக்கு. மக்களே, நம்ம டிக்கெட்டு எடுத்தாச்சுங்க. 24 ரூபா நம்ம மெஜஸ்டிக்ல இருந்து எஸ்எம்விடி போறதுக்கு. பிஎம்டிசி பஸ்ஸஸ் பாருங்க எப்படி அட்வர்டைஸ் பண்ணிருக்காங்கன்னு. இது ஏசி பஸ்ஸுங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸா நார்மல் ஏசி பஸ்ஸான்னு தெரியல. ஆப்போசிட்லயே மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும்.
ஆமா, சண்டே டிராவல் பண்ணிருக்கிறதுனால அவ்வளவு ரஷ் இல்லைங்க சிட்டிக்குள்ள. ஓசூர்ல இருந்து பெங்களூர் வர வரைக்கும் தான் ரஷ் இருந்துச்சு. அது எப்பவுமே இருக்கும். தமிழ்நாட்டுக்கு போற வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கும். கர்நாடகால இருந்து பெங்களூர்ல இருந்து சிட்டிக்குள்ள இன்னைக்கு சண்டே ஈவினிங்கிறதுனால ரிலாக்ஸ்டா இருக்கு ஓரளவுக்கு. இங்க வெஹிக்கிள்ஸ்ல டூ வீலர்ல ரெண்டு பேருமே வந்து ஹெல்மெட் போட்டுங்க. பில்லியன் ரைடரும் ஹெல்மெட் போட்டுருக்கோம். பெங்களூர் ரேஸ் கோர்ஸ் தாண்டிட்டு இருக்கோம். மக்களே, இப்ப நாம பெங்களூர் விதான் சௌதா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கர்நாடகாவோட ஸ்டேட் அசம்பிளிங்க இது. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா பில்டிங். ரெண்டு பில்டிங் இருக்கும். இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. செம்ம மெஜஸ்டிக்கா இருக்குல்ல. போட்டோ ஷூட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க மக்கள். யூபி டவர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, விஜய் மல்லையாது, அதுவும் இங்கதான் இருக்கு. அந்த ஹையஸ்ட் பில்டிங் தெரியுது பாருங்க, அதுதான் யூபி சிட்டி. மக்களே, இப்ப நம்ம பெங்களூர்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஹேங் அவுட் பிளேஸான கன்னிங்ஹாம் ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பெங்களூர் மக்களோட வீக்கெண்ட் ஹேங் அவுட் பிளேஸ் இது. கன்னிங்ஹாம் ரோட், பிரிகேட் ரோட் இதெல்லாமே பக்கத்துல இருக்கும். சர்ச் ஸ்ட்ரீட்டு, எம்ஜி ரோட் இது எல்லாமே பக்கத்துல இருக்கிறதுனால இந்த ஏரியா வந்து ஒரே வைபுள்ள ஹப்னு சொல்லலாம் பெங்களூருக்குள்ள. இப்ப நம்ம பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்க மெஜஸ்டிக்ல இருந்து எஸ்எம்பிடி போகணும், கண்டோன்மெண்ட் போகணும்னா நீங்க எஸ்எம்பிடி பஸ்ல ஏறிட்டாலே போதும். 300 பஸ் நம்பர். கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷனும் கிராஸ் பண்ணோம், எஸ்எம்பிடி ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போவோம். மக்களே, நம்ம மெஜஸ்டிக்ல இருந்து கிளம்பி வசந்த் நகர், கண்டோன்மெண்ட், பெங்களூர் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் தாண்டி நம்ம பானஸ்வாடி மெயின் ரோட டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க டுவர்ட்ஸ் எஸ்எம்பிடி. எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெங்களூர் பாக்குறோம் தெரியுமா?
மக்களே நம்ம ஃபைனலி எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. நம்ம பஸ் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளேயே போவோம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அப்கிரேடேஷன் ப்ராஜெக்ட்ல ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸுங்க எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரயில்வே ஸ்டேஷன் மாடர்னைசேஷன்ல செம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் போகிற ட்ரெயின், லைக் பெங்கால், அஸ்ஸாம், பீகார் போகிற ட்ரெயின்ஸ் எல்லாம் இங்கிருந்து கிளம்பும். நம்ம நேஷனல் ஃபிளாக் பாருங்க என்ட்ரன்ஸ்ல, செம்ம மெஜஸ்டிக்கா இருக்குல்ல. வாவ். மக்களே, வெல்கம் டு எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன். நம்ம உள்ள வந்தாச்சு. செம்ம பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க, ஆட்டோஸ்க்கு, கார்ஸ்க்கு. இங்க பாருங்க, இந்த சைடு பஸ் ஸ்டேஷன் தனியா வச்சிருக்காங்க. உள்ள எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்களா, வேற லெவலுங்க. ஸோ மக்களே, நம்ம ஹோசூர்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா எஸ்எம்விடி பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சுங்க. வேற லெவல் டிராவல். கிட்டத்தட்ட 3 hours ஆச்சுங்க நம்ம ஹோசூர்ல இருந்து பெங்களூர் எஸ்எம்விடி ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு. ஹோசூர்ல இருந்து கார்பரேஷன் சர்க்கிள் வந்து அங்கிருந்து மெஜஸ்டிக் போயிட்டு, மெஜஸ்டிக்ல இருந்து இந்த எஸ்எம்விடி ஸ்ட்ரெயிட் பஸ் பிடிச்சி வந்தாச்சு. ஸோ ஹோசூர்ல இருந்து அல்லது மெஜஸ்டிக்ல இருந்து எஸ்எம்விடி வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Bangalore SMVT railway station. See you.